மச்சான் எனக்கு உடம்பு முள்ளடா, ஏதாச்சும் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரியா? டேய் என்னடா சொல்ற, என்னாச்சு உடம்புக்கு? தெரியலடா, ஒரு உடம்பு ரொம்ப முடியல, ஃபீவர் வந்துருச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, போய் ஒரு டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வாடா. டேப்லெட்டா? டேய் உடனே கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போலாம், போய் ஊசி போடலாம் சரியாகும். என்னது ஊசியா? டேய் மச்சான் ஊசிலாம் வேணாம்டா, ரொம்ப பயம்டா. டேய் ஹீட்டா இருந்தா ஏசி போடுறதும், ஃபீவர் வந்தா ஊசி போடுறதும் நம்ம ஊர் வழக்கம்டா. ஐயோ இவன் பேசுறதுல எனக்கு வாந்தியே வர மாதிரி இருக்கு. என்னது வாந்தி வர மாதிரி இருக்கா? டேய் உண்மையை சொல்லு, உனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு? தலை வலிக்குதா? ஆமாண்டா, செம்மையா வலிக்குது. உடம்பெல்லாம் வலிக்குதா? உடம்பு எல்லாம் வலிக்குது. வாந்தி வர மாதிரி இருக்கா? விட்டா இப்பயே வாந்தி எடுத்துருவேன்டா. வந்துட்டானா அவன்? வந்துட்டான்டா. டேய் யாரா வந்துட்டா? டேய் நியூஸ்லாம் பாக்குறியா இல்லையாடா? சென்னையில ஒரு 3000 பேருக்கு டெங்கு ஃபீவர் வந்திருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு 1200 பேருக்கு டெங்கு ஃபீவர் வந்திருக்கு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 1200 பேருக்கு டெங்கு ஃபீவர் வந்திருக்குடா. என்னடா சொல்ற? ஆமா உடனே சட்டை பண்ணி கிளம்பு, போயிட்டு ஊசி போட்டு வருவோம். டேய் நான் வரமாட்டேன் போடா. பங்கு இது டெங்கு. சும்மா அந்த விளையாட்டு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காத, உடனே கிளம்பு. மக்களே யாருக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இது பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல தண்ணி தேங்கி இருக்கிற மாதிரி இடத்துக்குலாம் போகாதீங்க. அது இருந்தா அதை களைச்சு விட்டுருங்க. அதே மாதிரி இந்த கொசு எல்லாம் வராத அளவுக்கு ஏதாச்சும் பார்த்துக்கோங்க. கொசுக்கறி வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த டெங்கு ஃபீவர்லாம் ரொம்ப பரவிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீங்க வீட்லயும் உங்களையும் உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். அது உங்களுக்கே தெரியும். டெங்கு ஃபீவர் பார்த்துக்கோங்க. எல்லாரும் சேஃபா இருந்துக்கோங்க.